Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு லேட்டஸ்டான ஸ்டைலிஷான பிராண்டட் ஃபோன் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம்னா Samsung Galaxy A35ங்கற 5G ஃபோன் தான். உங்களோட பட்ஜெட் 31000 இருந்து 33000 வரைக்கும் நீங்க ஒரு ஃபோன் பார்க்கறீங்க அப்படினா அப்ப இந்த ஃபோனையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இந்த ஃபோன் லைட் ப்ளூ, நேவி, லைட் பிங்க்ங்கற மூணு கலர் வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM பார்த்தோம்னா 8GB வந்து கொடுக்குறாங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம வெர்ச்சுவல் RAM வந்து எதுமே இல்ல. சோ அதனால வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் வந்து சூப்பரா இருக்கு. அது இல்லாம மல்டி டாஸ்கிங் வந்து பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா RAM வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 128GB, இன்னொன்னு வந்து 256GB. இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணலாம் அப்படினா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல 256GB சூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நிறைய ஃபோன் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டை ஒன்று கட் பண்ணுறாங்க, இல்லைனா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக வச்சிடறாங்க. ஸோ அதனால் 256GB வந்து ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். அதன் மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், சோஷியல் மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் போக போக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து செகண்ட் ஆப்ஷன் 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 31000 இருக்கும். 256GB சூஸ் பண்ணிங்கன்னா 33000 இருக்கும். ஸோ ஒரு 2000 தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாமல் இதில் 1TB வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படின்னா உங்களால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ண முடியும். அப்போ மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஸோ செகண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோன் இருக்குது. அடுத்தது வந்து OS. இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் OS வந்து Android 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கஸ்டம் OS வந்து Samsung One UI 6 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் OS அப்டேட் வந்து மினிமம் 4 years வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல வரவேற்பான ஒரு இதுவாக சொல்லலாம். அது இல்லாமல் 5 வருஷத்துக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OS-ஐ பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸு. இந்த ஃபோனில் 5000 mAh வந்து பேட்டரி வந்து லாங் பேக்கப் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்தோம்னா மினிமம் 2 days வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாலிடாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம்னா 25 watts தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் 25 watts தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக 23 hours வந்து இன்டர்நெட் யூசேஜ் பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி 26 hours வந்து வீடியோ பிளேபேக் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 83 hours வந்து ஆடியோ பிளேபேக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிப்செட்டு. ஸோ ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஓன் சிப்செட் வந்து Exynos 1380 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 2000 சீரியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த காஸ்ட்டுக்கு லேட்டஸ்ட்டோட ஒரு முந்தின வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா 2.4 GHz இருக்குது. அண்ட் கேமிங்கான சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா Mali G68 வந்து MP5 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ஓகே தான். பட் இந்த காஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.6 ஸ்க்ரீன் இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து மூவிஸ்க்கும் கேம் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோனுடைய ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இந்த ஹை காஸ்ட்டுக்கு வந்து இன்னும் ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறத ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பேனல் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் AMOLED LED வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் டெப்த் வந்து 16 மில்லியன் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பில்லியன் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பீக் பிரைட்னஸ் வந்து 1000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் HDR-க்கான ஷார்ப் குவாலிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு HDR வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் Gorilla Glass சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. பட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷனை இன்னும் குவாட் லெவல் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அடுத்தது வந்து கேமரா. ஸோ இந்த ஃபோனில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா ட்ரிபிள் செட்டப்பில் வருது. 50 MB மெயின் கேமரா, 8 MB அல்ட்ரா வைடு அண்ட் 5 MB பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ லென்ஸ் வந்து இருக்குது. இதில் மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா OIS வந்து சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் ஜூம் வந்து இல்லை. டிஜிட்டல் ஜூம் வந்து 10x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 4K வரைக்கும் வீடியோ ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரியருக்கான LED வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் HD வரைக்கும் சப்போர்ட் இருக்குது.
அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃப்ளாஷ் கிடையாது, OIS கிடையாது, ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. அடிஷ்னலாக கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது, டூயல் ரெக்கார்டிங் இருக்குது, போர்ட்ரைட் மோட் இருக்குது, ப்ரோ வீடியோ இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, சிங்கிள் டேக்குங்கிற இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 128 GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 8 GB வரும். அது வந்து இன்னைக்கு ரேட்டில் 31,000 ரூபாய் இருக்குது. அதுவே நீங்கள் 256 GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 34,000 காமிக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ 33 ரூபாய் வந்து இப்போ பார்த்தோன்னா 34 வந்து காமிக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து 209 கிராம் வந்து வெயிட் வந்து இருக்குது. ஸோ லெஸ் தென் 2000 இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் ஃபோன் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன். ஸோ 8.2 வந்து திக்னஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப் சி தான். அண்ட் இந்த ஃபோனில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களால் மேக்ஸிமம் 2 ஸ்லாட் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலாக வந்து 3 ஸ்லாட் யூஸ் பண்ணோம். பட் இதில் வந்து 2 ஸ்லாட் தான் யூஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு அல்லது 2 சிம் கார்டு அப்படி தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 4K வரைக்கும் வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன்டர்நெட்டுக்கான வைஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் ஸ்பெஷல் சாம்சங்குடைய இமேஜ் எடிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் சி ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். இது வந்து ஒரு அவரேஜான லெவல் ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து 128 கொடுத்துருக்காங்க. 64லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்திருக்கும். ஸோ அதனால் 128, 256 கொடுக்கறதுனால இது வந்து ஓகே. அது இல்லாமல் இது யாருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா 2 சிம் கார்டு, மெமரி கார்டு வேணுன்றவங்களுக்கு தான் இது பெரிய ட்ராபேக்காக தெரியும். மற்றபடி ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு வேணுன்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே தெரியாது. அது இல்லாமல் நீங்கள் 256 GB சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. ஸோ அதனால் வந்து ட்ராபேக்குங்கிற சென்ஸில் பார்க்கும்போது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து சொல்லலாம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் சில லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், ரெசல்யூஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். OISல வந்து பார்த்தோன்னா 4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனுடைய இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் கன்சிடர் பண்ணும்போது ஒரு 25K வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 31லேருந்து 34 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. இந்த 2 இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரீசன் டு பை, இன்னொன்று வந்து ரீசன் நாட் டு பை. ஸோ இப்போ ரீசன் டு பை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ரீமியம் ஃபோன். அதாவது சாம்சங் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரீமியம். அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் வந்து லாங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே டிசைன் இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. கேமரா வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்த் டு பை தான், வாங்கலாம். ஸோ ரீசன் டு நாட் பை வந்து ஏன் அப்படின்னா சில பேர் வந்து என்னதான் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்தாலும் காஸ்ட் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25K கொடுக்க வேண்டிய ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா 31 to 33 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ்ட்டு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த்து வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா காஸ்ட்டை குறைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ காஸ்ட் வந்து 30 to 34 வந்து ஓகேன்றவங்களுக்கு வந்து இஷ்யூ இல்லை. பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ரீசன் நாட் டு பைன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோனுடைய ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா யூசருடைய ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் 4.2 வரைக்கும் இது ஃபோனோட யூசர் ரேட்டிங் வந்து இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே அபோவ் 4க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப ஹை இல்லை ரொம்ப லோ இல்லை, 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4.6 4.6 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய யூசர் ஃபீட்பேக். பார்க்குறோம் A35
ஸோ யூஸ்வலாக கொடுக்குற சிம் எஜெக்டர் இருக்குது, வாரண்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது, அண்ட் டேட்டா கேபிள் அடாப்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. கிளாஸ் மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்சங் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 31 to 33 வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபோனையும் பாருங்கள். இது வந்து ஒரு ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.